ஒரு சில நடிகைகளை பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு பெண் போன்று இருப்பார்கள். அந்த அளவிற்கு பார்த்ததும் வசீகரிக்கும் அழகை பெற்ற கீர்த்தி சுரேஷ் ஆரம்பகால திரைப்படங்களில் இருந்து தன்னுடைய தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி வருகிறார். அதிலும் ரஜினி முருகன் திரைப்படத்தில் பல ரசிகர்களை கவர்ந்த கீர்த்தி சுரேஷ் கடைசியாக நடித்த ரகுதாத்தா திரைப்படத்தில் தன்னுடைய இன்னொரு முகத்தையும் காட்டியிருக்கிறார். சமீபத்தில் பல நடிகைகள் நடிகர்கள் திடீர் திருமணம் செய்து வருகிறார்கள். நடிகை ரம்யா பாண்டியன் அவருடைய காதலனை சில நாட்களுக்கு முன்புதான் திருமணம் செய்திருந்தார். கடந்த மாதத்தில் அவர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்ற செய்திகள் வெளியான போது இது வதந்தியாக இருக்கும் என்று ரசிகர்கள் நினைத்திருந்த நிலையில் தன்னுடைய காதலனோடு எடுத்த வீடியோவை ரம்யா பாண்டியன் வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் அவருடைய காதலரை திருமணம் செய்து கொள்ள போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுவும் காதல் திருமணம் தானா? அதுவும் 1 வருடம் 2 வருடம் அல்ல. இவர்களுடைய காதல் 15 வருடங்களாக தொடர்கிறதாம். அவருடைய காதலரின் பெயர் அந்தோனியாம். கேரள மாநிலத்தை சேர்ந்த அந்தோனி தட்டல் தற்போது கொச்சி மற்றும் துபாயில் தொழில் அதிபராக இருக்கிறாராம். கீர்த்தி சுரேஷின் திருமணம் வரும் டிசம்பர் 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி கோவாவில் நடைபெற இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் தளபதி விஜய் மற்றும் சங்கீதா கலந்து கொள்ள உள்ளனர். கீர்த்தி சுரேஷ் சங்கீதாவின் நெருங்கிய தோழியாம். கண்டிப்பாக இருவரும் கலந்து கொள்வார்கள். 2008 முற்பகுதியில் மலையாளத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கிய கீர்த்தி சுரேஷ் கீதாஞ்சலி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த அறிமுக நடிகைக்கான சினிமா விருதையும் பெற்றிருந்தார். அதோடு தேசிய விருது உட்பட பல விருதுகளையும் வாங்கி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் தளபதி விஜயை காதலிப்பதாகவும் தளபதி விஜய் தான் கீர்த்தி சுரேஷுக்கு தனியாக வீடு எடுத்து கொடுத்திருக்கிறார் என்ற வதந்திகள் எல்லாம் பரவி வந்தது. ஆனால் அதற்கு கீர்த்தி சுரேஷ் அமைதியாகவே இருந்த நிலையில் தன்னுடைய திருமணத்தின் மூலமாக இந்த வதந்திகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.